அரசியல்வாதிகள் மற்றும் விஐபிக்களுக்கு பாதுகாப்புக்கு ஏற்படும் செலவு விவரங்களை மத்திய மாநில அரசுகள் 4 வாரத்துக்குள் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாகனங்களில் சிவப்பு சுழல் விளக்குகள் பயன்படுத்துவதை முறைப்படுத்த வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் GS சிங்வி தலைமையிலான பெஞ்ச் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது விஐபிக்களுக்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள போலீசாரை பெண்களின் பாதுகாப்புக்காக சாலைகளில் நிறுத்த வேண்டும் என்று அதிரடியாக கருத்து தெரிவித்தது. இந்த வழக்கு வியாழனன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்களின் வரிப்பணத்தில் விவிஐபிக்களுக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பாதுகாப்பு என்பது அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் காட்டிக்கொள்ளும் அடையாளமாகிவிட்டதால் இப்போது தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். விஐபிக்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் பொதுமக்களிடம் போலீசார் வரம்பு மீறுவதாக கூறிய நீதிபதிகள் எந்த விதியின் அடிப்படையில் விஐபிக்கள் வரும்போது சாலைகளில் போக்குவரத்தை தடை செய்கிறீர்கள் என்றும் கோபத்துடன் கேட்டனர். பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, சபாநாயகர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநில முதல்வர்கள், சபாநாயகர்கள், மாநில தலைமை நீதிபதிகள் போன்ற அரசியலமைப்பு பதவிகளை வகிப்பவர்களை தவிர்த்து இதர அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள், அவர்களது குடும்பத்தினரின் பாதுகாப்புக்காக எவ்வளவு தொகை செலவழிக்கப்படுகிறது, யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பன போன்ற விவரங்களை மத்திய மாநில அரசுகள் 4 வாரங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளான முக்கிய பிரமுகர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாலேயே விவிஐபிக்களை பாதுகாப்புக்குரியவர்களாக கருதக்கூடாது என்றும் அவர்களுக்கு மிரட்டல்கள் வருகிறதா என்பதை உயரதிகாரிகள் குழு மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர்.